ஆனா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கணும். எதற்குன்னா, ஆமாங்கண்ணா, எதற்குன்னா பாலாஜி என்று நான் பேசும் பொழுதுதான் செருப்பு வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அதை நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து விசாரிக்க வேண்டியது சிபிஐனுடைய கடமை. நம்பர் 1. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்பர் 2, சம்பவம் நடக்கவே ஸ்பாட்ல இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆம்புலன்ஸை கூட்டிட்டு வந்தாரு. ஆம்புலன்ஸ்ல திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது, திமுக மருத்துவமனையின் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. செந்தில் பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் ஆளா அங்க இருந்தா அவரு சொல்றாரு, அவரை கூப்பிடணும். 3வது, முதலமைச்சருக்கு தகவல் சொன்னது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். எல்லா அரசு ஹாஸ்பிட்டலுக்கும் இங்க போனது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். அங்க நான் ஆளுகின்ற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஒரு டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு, திரும்ப அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. ஏன் டிவிகே கட்சியினுடைய மாவட்ட செயலரை கூப்பிட்டு அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசினுடைய டிஜிபி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட நபர் திரு விஜய் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க, 2 முறை போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ செந்தில் பாலாஜியை அழைத்தது முழுமை சரியான ஒரு பார்வை தான். ஆனா செந்தில் பாலாஜி அவங்க மடியில ஏதோ கொஞ்சம் கனம் இருக்க மாட்டேங்குது. ஏன் பதறாரு? சிபிஐ கூட்டாங்க, போனேன், பேசினேன், வர வேண்டியதானே. மடியில கனம் இருக்கிறதுனால ஏன் பதறாரு? அவர் ஏன் நைசா ஸ்டாலின் அண்ணையும் கூட எடுத்துட்டு போலான்னு பாக்குறாரு. இது ஸ்டாலின் அவங்க நினைப்பாங்க, தம்பி நீ போறனா போகும்போது என்னையும் பிடிச்சிட்டு போறப்பான். அந்த மாதிரிதான் இருக்கு அவருடைய பதில். நான் அந்த பதில பார்த்தங்கன்னா, அதனால சிபிஐ அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்களை கூப்பிட்டது முழுமையிலும் அது உண்மைதான். அவங்க போகணும், கோஆபரேட் பண்ணும். மடியில கனமலினா கோஆபரேட் பண்ணுங்க, ஏன் பயப்படுறீங்க? இது எதுக்கு நீங்க அப்படியே பதறீங்க? அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தாவே செந்தில் பாலாஜி அவர்கள் பதறுவது நமக்கு தெரியுது. எனக்கு தெரியல யாரு குற்றம் செஞ்சாங்கன்னு தெரியலீங்கன்னா அது சிபிஐ என்கொயரியில உண்மை வெளியே வரும். ஆனா நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேங்கன்னா என்னுடைய கருத்துல எந்த மாற்றம் இல்லை. காரணம், அவங்க சித்தாந்தத்தை வேற சித்தாந்தத்தை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாம் ஒரு சித்தாந்தத்துல இருக்கோம். அப்படி இருந்தும் அரசியல் கூட்டணிக்குள்ள முரணான கட்சிகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லிங்கன்னா, உங்களுக்கு அரசியல் தெரியும், எனக்கு அரசியல் தெரியும், நான் முட்டாள்தனமா எதுவும் பேச விரும்பல. முரணான கூட்டணிகள்லாம் இருக்கா? இருக்கு. ஒரு காமன் கோல்ல இருக்காங்களா? இருக்கு. வேறு வேறு கொள்கைகள் இருந்தாலும் கூட பொது எதிரியை வீழ்த்துவதற்காக இருக்காங்களா? இருக்கு. நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னது டைம் லைன் இன்னைக்கு வந்துருச்சு. எலெக்ஷன் வரப்போகுது, எல்லா கட்சிகள் இருக்காங்க, திமுக பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவுமே தேர்தலுக்கு முன்பு தமிழகத்துல எப்பவும் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். இந்த வருஷம் என்ன ட்விஸ்ட்னு பார்ப்போம். அதே நேரத்துல சீட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இல்ல, சீட்டை வாங்க வேண்டிய இடத்துலயும் நான் இல்ல. நான் 2க்கு நடுவுல ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். அதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணா, நான் எல்லோருக்கும் பிரச்சாரம் பண்றேன்னா, எல்லோருக்கும் போய் நிக்கிறேன். தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கும். இந்த சகோதரி பேரு சொல்ல முடியல, எனக்கு பேர் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. காரணம், இறந்த பிறகுனாவது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். 17 வயசு இருக்கனால போக்சோ அப்படி நம்ம சொல்ல முடியாது. 495 மதிப்பெண் வாங்கினா 500க்கு அந்த குழந்தைய பாருங்க கொடூரமா கொண்டிருக்காங்கன்னா இந்த ஆட்சி இருக்கணுமாங்கிற கேள்வி. நான் எல்லா கேஸுக்கும் நான் திமுகவை சொல்லல. அண்ணா யூனிவர்சிட்டி இதே இடத்துல சாட்டை எடுத்து அடிக்கிட்டேன். காரணம், திமுக லிங்க். நீ சிசிடிவி போடல. உதயநிதி ஸ்டாலின் சிண்டிகேட் மெம்பரா இருந்த ஒரு கல்லூரி, வாட்ச்மேன், திமுக கொடி போட்டு அக்யூஸ் உள்ள போறான். இவ்வளவு நடக்குதுன்னு நம்ம பேசுறோம். இது எல்லாம் அரசனுடைய குறைபாடுகள். எல்லா கேஸுக்கும் நாங்க திமுகவை சொல்லிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அரசு இயக்கங்கள் செயலிழந்து குற்றங்கள் அதிகமாயிருக்கு. அதுதான் நாங்க சொல்றது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல பெட்ரோல் வண்டி போட்டிருக்கணுமே, ஏன் போடல? இவ்வளவு விளம்பரம் பண்றீங்களே, இவ்வளவு பண்றீங்களே, ஒரு 10 பெட்ரோல் வண்டி வாங்கி கொடுத்திருந்தா பெட்ரோல் வண்டி அங்க போகும். அந்த இடத்துல குற்றம் நடக்கும் நமக்கு தெரியும். அந்த முள்புதர் ஏர்போர்ட் காம்பவுண்ட் வால ஒட்டி, இதெல்லாம் தான் அரசுடைய குறையாக நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.